ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் விட்டுப்போம். எண்ணெய் 2.5 ஸ்பூன் விட்டு எண்ணெய் காஞ்சன கடலைப்பருப்பு சரி கடல் பருப்பை சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்து கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டு 2 சின்ன சைஸில் தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன், அதை சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே அதில் சேர்த்துக்கேன். சிக்கன் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டுனா தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த கவுச்சி வாசனை இதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா வதங்கிடும். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கேன். இதில் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், இதையும் அதில் சேர்த்து இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது வீட்டிலேயே அரைச்ச மசாலா. எப்படின்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வதக்கும் போதே நல்லா வாசனை வரும். காமனில் உள்ளவங்க எல்லாருமே என்ன செய்வீங்கன்னு எல்லாம் கேட்பாங்க, அந்தளவுக்கு வாசனை வரும். எங்கள் காமனில் உள்ளவங்க எல்லாம் அப்படி தான் கேட்பாங்க. ஏதோ செய்கிறாங்க அப்படின்ட்டு என்னை சுற்றி வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களையும் சுற்றி நிறைய பசங்க எல்லாம் செய்வாங்க. அந்த அளவுக்கு வாசனை வரும். இதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும் கொஞ்சம் நேரம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மசாலா கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால காரம் அதிகமாக இருக்கும், அதனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன்.
மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துப்போம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி. இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா வெந்து வரும்போது கொஞ்சம் திக்னஸ் நல்லா வரும். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். அவ்வளோதான். இது மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு, வாடையெல்லாம் போகிற அளவுக்கு மூடி வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பண்ணவே இல்லை எனக்கா. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் இடையில எடுத்து கலரி விட்டேன். அது மாதிரி நீங்கள் கலரி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கலரி விட்டுட்டு ஆனே பண்ணாமல் எப்படி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக உளறலாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அவ்வளோதான்.